நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் டிவி சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, 100 நாள் வேலை திட்டத்தை பெயரை மாற்றி 125 நாட்கள் என்று பொய்யான வார்த்தைகளை கூறி 100 நாள் வேலை திட்டத்தை முழுவதுமாக முடக்குவதற்கு ஒன்றிய அரசானது திட்டமிட்டிருக்கிறது. இதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றது. அந்த போராட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்ட மசோதா நகலை கிழித்தெறியும் போராட்டமானது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற அந்த போராட்ட காணொலிகளை உங்களுக்கு நான் போடுகிறேன். அதற்கு முன்னதாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிறது 100 நாள் வேலை தான். ஆனால் இந்த 100 நாள் வேலையில் எத்தனை சதவீத மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக 100 நாள் வேலையை செய்திருக்கிறோம்? 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள். இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வேலை செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை செய்வதற்கான ஊதியம் முழுவதுமாக வந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் மிக குறைவு தான். 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கறது, 4 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கறது. ஆக வேலை செஞ்சால் கூலியும் வரமாட்டேங்குது. 2. மூணாவது விஷயம், இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது ஒன்றிய அரசாங்கம், அப்போதைய மன்மோகன் சிங் அரசாங்கம் ஒதுக்கின தொகை 2,40,000 கோடி ரூபாய். ஆனால் கடந்த ஆண்டு மோடி அரசாங்கம் ஒதுக்கிய தொகை வெறும் 80,000 கோடி ரூபாய். அதுவும் கூட இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்களே 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது நாம் சுருக்கமாக சொன்னாலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தினுடைய பெயரை வி ராம்ஜி என பெயரை மாற்றியதோடு காந்தியினுடைய பெயரையே எடுத்ததோடு இந்த திட்டத்திற்கான பங்களிப்பாக இதுவரை ஒன்றிய அரசாங்கம் 90%, மாநில அரசாங்கம் 10% கொடுத்து கொண்டிருந்த நிலையிலே இனிமேல் கொண்டு நாங்கள் 60% மட்டுமே கொடுப்போம், நீங்கள் 40% போட்டு கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், ஏற்கனவே மாநில அரசாங்கங்கள் நிதிச்சுமையால் மிக கடுமையான நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகள் முழுவதும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு செல்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய பங்களிப்பை மிக குறைந்த சொற்பமான தொகை மட்டுமே மாநிலங்களுக்கு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வருமானம் மட்டும் எனக்கு, செலவு புறம் உனக்கு என்று சொல்லி 40% தொகையை மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிப்பது என்பது மாநிலங்களுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்தும். அப்போ இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? அவர்களுடைய நிதியை மேலும் 80,000 கோடியிலிருந்து குறைத்து 50,000 60,000 கோடிக்குள் தான் ஒதுக்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவங்க என்ன வார்த்தை ஜாலங்கள் சொல்கிறாங்க? 125 நாட்களாக நாங்கள் வேலையை உயர்த்தி கொடுப்போம் என்று சொல்கிறாங்க. 100 நாள் வேலை கொடுத்தாலே அந்த 100 நாள் வேலைக்கு மொத்தமாக 2,40,000 கோடி இந்தியா முழுவதும் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில், அதுவும் 2014 கணக்கெடுப்புப்படி தான் இவ்வளோ ரூபா. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சம்பளம் உயர்ந்திருக்கிறது, வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்கள் அதிகரிக்கிற போது கிட்டத்தட்ட 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு தேவைப்படுகிற போது 60,000 கோடி ரூபாயாக குறைத்துவிட்டு 125 நாட்கள் வேலை கொடுப்போம் என்பது மிகப்பெரிய ஏமாற்று வேலை, மோசடி வேலை என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை, குறிப்பாக ஏழைகளுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டத்தை ஒழிக்க நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் நடத்தியது. இந்த மசோதா சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டத்தை நடத்தியது. இன்னும் பல பேர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சீமான் போன்றவர்கள்லாம் இது ஒரு சோம்பேறிகளின் திட்டம், இதனால் விவசாயம் அழிஞ்சு போச்சு, அது இதுன்னு பொய்யான வார்த்தைகள் சொல்லிட்டுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எது வேணாலும் இருக்கட்டும். ஒரு 60 வயது 70 வயது கடந்த முதியவர், அவரை உற்றார் உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள், பெற்ற பிள்ளைகள் கைவிட்ட போது அவரை வாழ வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பிலே தனியார் துறையில் 5%, அரசு துறையில் 4% என்று இருந்தபோதும் அதையெல்லாம் இன்று வரை அமலாகாமல் மாற்றுத்திறனாளிகள் தெருவிலே நிறுத்தப்பட்டிருக்கிற போது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அப்போ மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கி விடலாமா? வயதானவர்களை கொன்று விடலாமா? இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு கூட்டம் பேசிக்கொண்டிருக்கு. இன்னொரு கூட்டம் பெரிய மோடிக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு, பாரத பிரதமர் அவ்வளோ செய்கிறார் இவ்வளோ செய்கிறான்னு சொல்லி நம்ம மாற்றுத்திறனாளிகளே வக்காலத்து வாங்கிக்கிட்டு, ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்கிற, மத்திய அரசுன்னு சொல்ல வேண்டிய, நான் என்ன பேர் சொல்லி கூட்டா உங்களுக்கு என்ன? ஊனமுற்றோர்னு சொன்னாப்புல உன் வாழ்க்கை தர மாறிட போதா? மாற்றுத்திறனாளின்னு சொன்னாப்புல உன் வாழ்க்கை தர உயர்ந்துட போதா? இல்லை மோடி சொல்கிறாரு திவ்யாங்ஜன் சொல்லி தெய்வ பிறவிகள்னு சொல்கிறாரு, அப்போ மட்டும் உன் வாழ்க்கை தர உயர்ந்துருச்சா?
நான் யாரை என்ன பேரை வச்சு கூப்பிடணுங்கிறது எனக்கு தெரியும். நீ எனக்கு என்ன முத்திரை வேணாலும் குத்திக்க, நான் திமுக சொம்புன்னு குத்திக்க, இல்லை பிஜேபிக்கு நான் எதிராகன்னு குறிச்சிக்க, எதை வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனால் நீ பேசுகிற உன்னுடைய வாழ்க்கை தரமாவது இந்த 2014 மோடி ஆட்சிக்கு வந்தாரே, இந்த 12 ஆண்டு காலத்தில் ஏதாவது வாழ்க்கை தரம் மாறி இருக்கா? வறுமை ஒழிஞ்சிருக்கா? வேலையில்லா திட்டத்தை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்காரா? அப்போ இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஒத்து கட்டுவது ஒரு பக்கம், இவருடைய ஆட்சி காலத்திலே அம்பானிகளும் அதானிகளும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? மாற்றுத்திறனாளிகளும் ஏழைகளும் சிறுபான்மை மக்களும் யாரும் நல்ல நிம்மதியான தூக்கத்திலே இல்லை. அவ்வளவு தூரம் கெடுதல்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மற்றவன் யார் வேணாலும் வக்காலத்து வாங்கிட்டு போட்டோம், ஆனால் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் வக்காலத்து வாங்குவது மிகப்பெரிய மன வேதனையை தருகிறது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களுக்கான நிதியை ஒதுக்கியிருக்கிறா? மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை இருப்பதற்கு 300 ரூபாய்க்கு மேலே 1 பைசா உயர்த்தியிருக்கிறாரா? மாற்றுத்திறனாளிக்கான தடையற்ற சூழலை இந்தியா முழுவதும் ஏற்படுத்துவதற்கு ஏதாவது செஞ்சிருக்காரா அவர்? மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பணம் ஒதுக்கினார்? இதெல்லாம் நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 தான் வறுமை ஒழிய, இவர் ஆட்சிக்கு வந்த இந்த 12 ஆண்டு காலத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு துளி அளவு கூட நல்லது செய்ததில்லை என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் போராட்டம் நடைபெற்று அந்த போராட்ட காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள். அலுவலகத்தில் 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றம், நிதி குறைப்பை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்கிற பெயரை மாற்றி நிதியை குறைத்து 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க புதிய திட்டத்தை நிறைவேற்றிய மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டத்திற்கு ஆத்தூர் ஒன்றிய மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் ஆறுமுகவள்ளி தலைமை வகித்தார். மாற்றுத்திறனாளிகள் சங்க ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமுதாய் முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் ஆத்தூர், சின்னாலப்பட்டி, சித்தையன்கோட்டை, பட்டிவீரன்பட்டி மற்றும் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். பின்னர் 100 நாள் வேலை திட்டத்திற்கான பெயர் மாற்றம் சட்ட நகலை கிழித்தெறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். சட்டம் கொண்டு வந்து இயந்திரத்தை உள்ளே
திட்டத்தை திருத்தாதே ஏமாற்றாதே மாற்றுத்திறனில் ஏமாற்றாதே மாற்றுத்திறனில் ஏமாற்றாதே கை வைக்காதே மாற்றுத்திறனில் வாழ்வாதாரம் கை வைக்காதே மாற்றுத்திறனில் வாழ்வாதாரம் 100 நாள் வேலை திட்டத்தில் கை வைக்காதே என்றே சொல்லி போராட்டம் நகல் கிழிப்பு போராட்டம் மாநிலம் தழுவிய போராட்டம் வெல்லட்டும் திறக்கட்டும் மாற்றாதே பேர் மட்டும் வைக்கின்ற சோறு மட்டும் தரல பேர் மட்டும் வைக்கின்ற சோறு மட்டும் தரல மாற்றுத்திறன் சட்டத்தில் நகல் கிழிப்பு போராட்டம் மாநிலம் தழுவிய போராட்டம் சிறக்கட்டும் வெல்லட்டும் பொய் பேசாதே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை திருத்தாதே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை திருத்தாதே ஏமாற்றாதே மாற்றுத்திறனாளி எங்களை ஏமாற்றாதே மத்திய அரசு மோடி அரசு கை வைக்காதே மாற்றுத்திறனாளியின் வாழ்வாதாரத்தில் கை வைக்காதே ஒன்றிய அரசு மோடி அரசு கை வைக்காதே மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் கிராமப்புற ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற புதிய சட்டத்தை திரும்ப பெறு ஒன்றிய மோடி பிஜேபி அரசு 100 நாள் வேளையில் புதிதாக கொண்டு வந்த ஏழை விரோத திருத்த சட்டத்தை திரும்ப பெற பொருளாளருமான ஜான் பெர்னாண்டஸ் அவர்களுக்கும் நம்ம மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஓகே தேங்க்ஸ் கையில வச்சு அடித்தட்டு மக்களான கிராமப்புற மக்களான எளிய மக்களின் பசியை போக்குகின்ற ஒழிப்பு திட்டமான திட்டத்தை குறைக்காதே மக்களை குறைக்காதே. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. ஏமாற்றாதே சட்டங்கள் எடுத்துப்போர் வெல்லட்டும் மாற்றுத்திறனாளி போராட்டம்
போராட்டம் வெல்லட்டும் 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 மோடி அரசே மோடி அரசே எதிராக 100 நாள் வேலையை காலி செய்யும் மோடியே தேசிய ஊரக வேலை திட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு வாயில நுழையாத பேர் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. வாபஸ் வாங்கு 100 நாள் வேலை சட்டத்தை திருத்தி எதை வாபஸ் வாங்கு திருத்தாதே மகாத்மா காந்தி வேலை உறுதி காந்தி தேசிய ஊரக திட்டத்தை தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திருத்தியதை வாபஸ் வாங்கு ஒதுக்கீடு செய் கூடுதல் நிதியினை வாபஸ் வாங்க மத்திய அரசே மோடி அரசே ஸ்ரீராம்ஜி பெயரினை வாபஸ் வாங்க ஏற்கனவே இந்த வேலை மகாத்மா காந்தி ஊரக திட்டத்தினை என்ன நண்பர்களே, போராட்டம் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவிலே எனக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவார்கள். நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றினாலும் சரி, என்னுடைய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கான பிரச்சாரம் என்பது அவர்களை கண்டிக்கின்ற பிரச்சாரமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடுகிறேன். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.